நம்ம சேனலில் ஒரு ஸ்பைசியான கொப்பரை தேங்காய் பொடி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா இந்த கொப்பரை தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. வீட்டில் கொப்பரை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன் பாருங்கண்ணா. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதெல்லாம் வறுக்கிறதுக்கு. உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். பருப்பு, பருப்பெல்லாம் நல்லா வறுக்கணுங்க. காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி சேர்க்குறதா இருந்தால் அது வந்து காரம் கொடுக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்டினரி ட்ரை சில்லியை நான் வந்து சேர்த்துருக்கேன். வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்படி வறுப்படலைன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அதனால தான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ரொம்ப இருந்தால் பிடிக்காது வாசனை. அதனால் நல்லா அது வந்து ஸ்லோலியே வச்சு வறுக்கணுங்க. அந்த பருப்பெல்லாம் தெரியும், அந்த கலர் சேஞ்ச் ஆகும். கருக விட்டுறாதீங்க. நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணுறோம். நாட்டில் தேங்காய் வீட்டில் நிறைய இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே வறுத்துருங்க. அதை கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறோம் நம்ம. இங்கே நீங்கள் சால்ட்டு சேர்க்கறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும் இது. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுக்கலாம். ஏன்னா அதை எல்லாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா சரியாக அறுப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகாவை கொஞ்சம் இந்த கலவையோடு போட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக அதை பவுடர் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பரான கொப்பரை பொடி ரெடி.